கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு நீட்டு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் மினிஸ்ட்ரி மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளிலே அதிகாலை வேளையிலே ஆலயத்துக்கு கிளம்பிட்டு இருப்பீங்க. 24ஆம் சங்கீதம் 3 முதல் 6 ஆகிய வசனங்களிலே, யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான், யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான், கைகளில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாய் இருந்து தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே, அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, காலவேளையிலே வேக வேகமாக ஆலயத்துக்கு கிளம்பிட்டு இருப்பீங்க. சில குடும்பத்தில் ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போகணுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சில குடும்பத்தில் நான் மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், நான் மட்டும்தான் ஞானஸ்நானம் எடுத்திருக்கேன், ஆனால் குடும்பத்தில் இன்னும் யாரும் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளலை. எங்கள் வீட்டில் பைபிள் வாசிக்க விட மாட்டேங்காங்க, வீட்டில் பைபிள் இருந்தால் கூட யாருக்கும் பிரியம் இல்லை. அப்படி சொல்லி நம்ம நிறைய குடும்பத்தில் நிறைய காரியங்களை நம்ம கேட்போம். ஒரு குடும்பம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா 6வது வசனத்தில் அழகா எழுதப்பட்டிருந்துச்சு. இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி. எந்த குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிக்கிறார்? ஐயா, ஒரு குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும். காலைவேளை தூங்கி எழுந்திரிச்சாச்சு, என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும். எல்லாருக்கும் ஆசை இருக்கு, எனக்கும் அந்த ஆசை இருக்கு. ஆனால் மனுஷன் முகத்தை பார்ப்பான், தேவன் இதயத்தை பார்ப்பாரு. அவர் பார்க்கும்போது எப்படி பார்க்கிறாரு? கைகளில் சுத்தம் உள்ளவனும், லஞ்சம் வாங்கக்கூடாது, நம்ம கையில பாவம் இருக்கக்கூடாது, இரத்த கரை இருக்கக்கூடாது. நிறைய வேளையில இந்த கையினால நிறைய பாவங்கள். இப்ப நம்ம மக்களுக்கு புரியுற மாதிரி அழகா சொல்லலாம். 10th படிக்கிற ஒரு கொயர்ல உள்ள பையன் ஞாயிற்றுக்கிழமை கொயர்ல இருக்கிறான், 10th படிக்கிறான். ஆனா அந்த பையன் ஒரு 8 மணி நேரம் ஆன்லைன்ல கேம் விளையாடுறான். அந்த பையனுக்கு தெரியுது அது தப்புன்னு தெரியுது. அம்மா டீச்சரு, அப்பா பிசினஸ்மேன். ஆனா அம்மா அப்பா தான் செல்போன் வாங்கி கொடுக்குறாங்க. ஆன்லைன்ல விளையாடுறதுக்கு வீட்டில் பணமும் வாங்கிடுறான். இப்போ செய்தி என்ன அப்படின்னா, அந்த பையன் கொயர்ல போய் நிற்கும்போது அவன் மனசு உறுத்தும். நான் 6 நாள் நான் கேம் விளையாண்டனே. அதில் சர்ச்சில் கொயர்ல உள்ள அந்த ரூமுக்குள்ள போகும்போது சீக்கிரமா போயிருந்தாங்க. அங்கேயும் போய் செல்போனை கையில் எடுத்து பார்த்துட்டு இருக்கான். ஏன்னா இன்னொரு 10 நிமிஷம் இருக்கலாம் அப்படிங்க. சரி, அவன் மட்டும்தான் கெட்டு போறானா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கூட இருக்க பையனுக்குலாம் அந்த கேமை காமிக்கிறான். அப்போ அவன் மூலியமா ஒரு 10 பையங்க கெட்டு போறாங்க. அந்த 10 பையனும் உடனே வீட்டுல இருந்து செல்போன் கொண்டு வந்துருந்தான். அந்த கொயர் ரூம்ல இருக்கும்போது 10 பேர் செல்போன் கையில இருக்கு. இதை ஏன் காலையில நம்ம சொல்ல வேண்டியது அப்படின்னா, பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளிலே ஆலயத்துக்கு போற கர்த்தருடைய பிள்ளைகள், பெற்றோர் எப்படி இருக்கணும், வாலிப பையங்க எப்படி இருக்கணும், பிள்ளைகள் எப்படி இருக்கணும், குடும்ப தலைவர் எப்படி இருக்கணும். ஒரு குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில கொஞ்சம் தொடருதா? எப்போதுமே நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்கணும்னு சொல்லிதான் பைபிள் அழகா எழுதப்பட்டிருக்கு. நம்ம கையில பரிசுத்த வேதத்தை ஏன் எழுதி கொடுத்தாரு அப்படின்னா, என் இதயத்துல நான் எங்கெல்லாம் கர்த்தரை விட்டு தள்ளி போயிருக்கிறேனோ அதுல இருந்து நான் யோசித்து, ஆமா நான் கர்த்தரை விட்டு தள்ளி போயிருக்கிறேன், இதுதான் என்னுடைய வாழ்க்கையில உள்ள ஒரு தவறு அப்படின்னு சொல்லி நான் என்னுடைய குற்றத்தை தேவனுடைய சமூகத்திலே பாவத்தை அறிக்கையிட்டு நான் மனம் திரும்பி இனிமேல் அந்த பாவம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி தேவனிடத்திலிருந்து இரக்கங்களை பெற்றுக்கொண்டால் மட்டும்தான் என் கை சுத்திகரிக்கப்படும். இன்னைக்கு கை சுத்தமா இல்லாதனால கையில பாவம் இருக்கும்போது, ஒருவேளை நான் காலையில ஆலயத்துக்குள்ள போயிட்டு இருக்கிறேன், சரி ஆலயத்துக்குள்ள போங்க, கை தேவன் பார்ப்பார். நம்ம கையினால யாருக்கா லஞ்சம் வாங்கியிருக்கோமா, லஞ்சம் கொடுத்துருக்கோமா, இல்லை கையினால ஏதாவது பாவம் இருக்கா? பாவம் அப்படின்னு சொன்னோன்னே ஞாபகத்துக்கு வருது.
இந்த செல்ஃபோனில் தேவையில்லாத வீடியோ பார்த்துக்கிட்டு அது நம்மளை எங்கேயாவது பாவத்துக்குள்ளே கொண்டு போகுதா? ஏன்னா நம்ம செல்ஃபோனில் ஒன்று பார்க்க போகிறோம், அங்கே இன்னொன்று வருது. அதில் எத்தனை குடும்பம் அடிமையாக இருக்குன்னு சொல்லி கேட்டால் நிறைய குடும்பத்தில் மூழ்கி போய் கிடக்குறாங்க. எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஒரு வாலிப மகள் காலைல தூங்கி இருந்துச்சு, 6 மணிக்கு மயங்கி விழுந்துட்டான். உடனே ஹாஸ்பிட்டலில் கூட்டு போய் குளுக்கோஸ் ஏற்றிட்டு அந்த மகளை வீட்டுக்கு கூட்டு வந்திருக்காங்க. எனக்கு காலையில் ஒரு 8 to இல்லை 8:30 மணிக்குள்ள ஒரு ஃபோன் வந்துச்சு. அப்போ என்னன்னு சொல்லி கேட்கும்போது, இந்த மாதிரி என் மகளுக்கு கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க, இந்த மாதிரி காலையில் ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருந்தோம், மயங்கி விழுந்துட்டா, காலேஜ் 2nd இயர் படிக்கிறா அப்படின்னாங்க. வாலிப மகள் தான் பக்கத்தில் இருந்தா. உடனே மகள்கிட்ட பேசும்போது என்ன நடந்துச்சு சொல்லி கேட்கும்போது, அம்மா அப்பா வந்து வேலைக்கு போயிடுவாங்க, தங்கச்சி இருக்கா, தங்கச்சியும் 1st இயர் படிக்க, அவளும் படிக்க போயிட்டா. நான் வீட்டில் இருந்தேன், பகல் ஃபுல்லாக ஆன்லைன் மூலியமாக வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். சாயங்காலம் வந்தோடனே வீட்டில் சாப்பிட்டுட்டு அவங்கெல்லாம் படுத்து தூங்கினதுக்கப்புறம் நான் மறுபடியும் நைட் ஃபுல்லாக வீடியோ பார்த்தேன். தூக்கமே வரல, பயமாக இருக்குது, அதனால் எனக்கு தூக்கமே வரல. காலையில் ஒரு 6 மணி ஆச்சு, நான் நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் இருந்தேன். காலையில் அம்மா அப்பா எழுந்திரிச்சோன்னே நானும் அதே போல் எழுந்திரிச்சி வெளியில் வந்தேன், மயங்கி விழுந்துட்டேன் அப்படின்னு. இதை ஏன் சொல்ல வேண்டியது அப்படின்னா, மிஞ்சி போனால் ஒரு 18 வயசு இல்லை ஒரு 19 வயசு தான் இருக்கும். அந்த வாலிப மகளுக்கு ஒரு பயம் இருக்கான். அம்மா அப்பா வெளியில் போனோன்னே வீட்டில் தனியாக இருக்குன்னு சொல்லிட்டு காலேஜ் படம் படிக்காமல் செல்ஃபோனை பார்த்துட்டே இருந்திருக்கான். சாயங்காலம் வந்தோடனே அம்மா அப்பாட்ட பேசிட்டு, தங்கச்சிட்ட பேசிட்டு, மறுபடியும் எல்லாம் ரூமுக்குள்ளே போனோடனே மறுபடியும் செல்ஃபோன் பார்க்க ஆரம்பிச்சிருக்கான். அவளுக்குள்ளே என்ன இருந்துச்சுன்னா ஒரு பயம். அந்த பயம் நிமித்தமாக ஒரு 16 மணி நேரம் 18 மணி நேரம் செல்ஃபோன் ஆன்லைன் மூலியமாக ஒவ்வொரு வீடியோவை பார்த்துட்டே இருந்திருக்கா. அவ்வளோதான். காலையில் 6 மணிக்கு மயங்கி விழுந்துட்டான். அதுக்கப்புறம் மறுபடியும் குளுக்கோஸ் ஏற்றிட்டு வந்து சரி ஒரு ப்ரேயர் பண்ணிவிட்டு மகளை படுக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணியிருக்காங்க. நம்ம கையினாலே நம்ம என்னெல்லாம் அந்த வீடியோ பார்க்குறது வைக்கிறது எல்லாமே உள்ளே வந்துடும். ஏன்னா இப்போ கையிலேயே செல்ஃபோன் இருக்குது. அது மூலிமா நிறைய குடும்பத்தில் நியூஸ் பார்க்க போகிறேன்ட்டு போவாங்க, அப்புறம் பார்த்தா படம் பார்த்துட்டு இருப்பாங்க, அப்புறம் பார்த்தா நாடகம் பார்த்துட்டு இருப்பாங்க. அது நிறைய நேரங்களை முதல்ல சாப்பிட்ரும். தேவன் எதை பார்க்குறாரு அப்படின்னா, கையிலே சுத்தம் உள்ளவனும். கையில சுத்தம் இருக்கா அப்படிங்கிறது முதல்ல நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்கணும். இதை ஏன் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு? ஞாயிற்றுக்கிழமை ஒரு சின்ன செய்தி பேசி அனுப்பிடலாம் அப்படின்னா, என் கை சுத்தமாக இருந்தால் தான் கையின் கிரியைகளை தேவன் ஆசீர்வதிப்பார். ஐயா என் குடும்பம் நல்லா இருக்கணும்யா, கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க அப்படிம்பாங்க. நான் கையினால என்ன பாவம் பண்றேனோ அது ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கு. இதை ஏன் உங்களுக்கு சொல்லி தரேன் அப்படின்னா, நான் கையில பார்க்குற, அந்த கையில யூஸ் பண்ற, கையில என்னெல்லாம் தொடுறனோ அது எல்லாமே நல்லதா கெட்டதா கரெக்டா தப்பா இதை கொஞ்சம் கண்டுபிடிக்கணும். அதுதான் செல்போன் அழகா ஈஸியா சொல்லியிருந்தேன். 2வது, இருதயத்தில் மாசில்லாதவனுமா இருந்து, இருதயத்துல சுத்தம் இருக்கணுமா. முதல்ல கையில சுத்தம், 2வது இருதயத்துல சுத்தம். தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்பு கூடாமலும் இருதயத்துல சுத்தமும் இருக்கணுமா, பொய்யான காரியத்துக்கு இடம் கொடுக்காமலும் இருக்கணுமா. அப்ப இருதயத்துக்குள்ள 2 காரியம் எழுதப்பட்டிருக்கு. இருதயத்துக்குள்ளே சுத்தமாவும் இருக்கணுமா, அதே நேரத்துல பொய்யான காரியத்தை கொண்டு போய் உள்ள வச்சிடக்கூடாது. இப்போ 24 மணி நேரம் நம்ம இருதயம் சுத்தமா இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம முதல்ல கண்டுபிடிச்சு பார்க்கணும். ஐயா ஞாயிற்றுக்கிழமை நான் சர்ச்சுக்கு போகணும், பிரசங்கத்தை முடிச்சுட்டு நானும் இந்த செய்தி கேட்டு நானும் வேகமா சர்ச்சுக்கு போகணும். ரைட், ஓகே, சீக்கிரமா முடிச்சது. நம்ம இருதயம் தேவன் தங்கும் ஆலயம். நம்ம இருதயத்துக்குள்ளே பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரா, அதை கண்டுபிடிக்கணும். இருதயத்துக்குள்ளே சுத்தம் இருக்கா. இன்னைக்கு அசுத்தம் அப்படின்னு சொல்லியாச்சு அப்படின்னாலே, ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனும் விபச்சாரம் செய்தாயிற்று, தன் இருதயத்திலே விபச்சாரம் செய்தாயிற்று. ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கும்போது தன் இருதயத்திலே விபச்சாரம் செய்து ஆயிற்று. அப்ப இருதயம் மாசில்லாமல் இருக்கணும், சுத்தமா இருக்கணும். அப்படின்னா நம்ம கண்ணு எதை பார்க்கு, அதை கண்டுபிடிக்கணும்.
நம்ம கண்ணு கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா நம்ம இருதயம் சுத்தமா இருக்குன்னு அர்த்தம். நம்ம இருதயத்துக்குள்ள சுத்தமா இருக்கணும் அப்படின்னா நாடகமோ, படமோ, தேவையில்லாத காரியமோ, தேவையில்லாத வீடியோவோ, தேவையில்லாத ஃப்ரெண்டோ, தேவையில்லாத எதுவுமே உள்ள போயிடக்கூடாது. உள்ள போயிட்டு அப்படின்னா அப்புறம் அசுத்தமாயிரும், அப்புறம் அருவருப்பாயிரும், அப்புறம் தீட்டாயிரும், அப்புறம் பொல்லாதாவி உள்ளவருக்கு அங்க உள்ள எல்லாமே ஓப்பன் ஆயிரும், டோர் ஓப்பன் ஆயிரும். அதுக்கப்புறம் அவங்களால சுத்தமாலாம் இருக்க முடியாது. பரிசுத்தமுள்ள ஓய்வு நாள்ல ஆலயத்துக்கு கிளம்பிட்டு இருக்கீங்க. யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தம் உள்ளவன், ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இருதயத்தில் மாசில்லாதவன், இரண்டாவது பாயிண்ட். தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்பு கொடாமல். இருதயம் சுத்தமா இருக்கணுமா, அதே நேரத்துல இருதயத்துக்குள்ளே பொய்யான காரியத்தை உள்ள கொண்டு போக கூடாது. அது என்னதுனே அப்படின்னா பொய்யா பேசிட்டு இருப்பாங்க, தப்பு தப்பா பேசிட்டு இருப்பாங்க, தேவையில்லாம பேசிட்டு இருப்பாங்க, அடுத்தவங்களை புறங்கூறிட்டு இருப்பாங்க, பரிசுத்தவான தப்பா பேசிட்டு இருப்பாங்க, தங்களை ஞானிகள் போல நினைச்சு மற்றவங்களை ஃபுல்லாவே தப்பு தப்பா பேசிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் நல்லதா கெட்டதான்னு சொல்லி நம்ம யோசிக்க வேண்டாம். எதெல்லாம் மாயான காரியம் நமக்கு தெரியாது. மாயான காரியத்தெல்லாம் உள்ள கொண்டு போய் வைக்க கூடாது. ஸ்டோரேஜ் ரூம், வீட்டுல ஒரு ரூம், சின்ன ஒரு குட்டி ரூம் இருக்கும், ஸ்டோரேஜ் ரூம். அதுல எப்பமாவது தேவைப்பட்டால் அந்த பொருட்களை போய் உள்ள போய் எடுத்து வருவாங்க. அந்த இடத்துல ஒரு கெட்டு போற பொருளை போய் அந்த இடத்துல வச்சாச்சு அப்படின்னா அந்த ஸ்டோரேஜ் ரூம் ஃபுல்லாவே ஸ்மெல் வந்துடும். கெட்டு போற பொருளை வீட்டுக்கு வெளியில கொண்டு போய் போட்டுருவாங்க, இல்லைன்னா குப்பை தொட்டில கொண்டு போட்டுருவாங்க. வீட்டுக்குள்ளே வைக்க மாட்டாங்க, ஏன்னா வீடு நாறிடும். நம்ம இருதயத்துக்குள்ள கெட்டு போற பொருளோ இல்ல ஒரு ஸ்மெல் வரக்கூடியதோ நம்ம இருதயத்துக்குள்ள கொண்டு போக கூடாது. அப்ப நம்ம இருதயத்துக்குள்ள எதை கொண்டு போகணும் அப்படின்னா நல்லது, நல்லது மட்டும்தான் உள்ள போகணும். முதல்ல வெளியில செக் பண்ணி பார்க்கணும், இது நான் பார்க்கறதுனால எனக்கு ஏதாவது ஒரு ஆசீர்வாதம் உண்டா? ஏன்னா ஒரு சிறிய இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் விபச்சாரம் செய்து ஆயிற்று. அப்ப ஒரு சிறிய இச்சையோடு பார்க்கும்போது அவனுடைய முழு சரீரமும் டேமேஜ் ஆகுது. ஹார்ட்லாம் அப்புறம் வேற மாதிரி மாறிடும். அப்புறம் ஹார்ட் கருப்பா இருக்கும், வெள்ளையா இருக்கிற ஹார்ட் கருப்பா மாறிடும், கருப்பா இருக்கிற ஹார்ட் இருளா மாறிடும். இருளுக்குள்ள என்ன இருக்கும்னா அந்தகார கிரியை இருக்கும். அந்தகார கிரியை அப்படின்னா பொல்லாதாவி இருக்கும். பொல்லாதாவி அப்படின்னா அசுத்தாவி இருக்கும். அசுத்தாவி அப்படின்னா வேசித்தன ஆவி இருக்கும். அப்புறம் நிம்மதியான ஒரு வாழ்க்கை இருக்காது. அப்புறம் சமாதானம் இருக்காது. அப்புறம் ஐயோ அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருப்பாங்க. இது என்ன வாழ்க்கை அப்படின்னா இருதயம் சுத்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை. தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்பு கொடாமலும், அது மூணாவது பாயிண்ட். நாலாவது கபடாய் ஆணையிடாமலும். இஷ்டம் போல ஆணையிட்ட கூடாது, கரெக்டா தப்பா நமக்கு தெரியாது. பொய்யாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. ஏன்னா பொய்யா ஆணையிடும் போது பிசாசுக்கு துணையா பேர் தான். இப்ப யாருக்கு துணையா போறான்னா சொந்தக்காரனுக்கோ சொக்காரனுக்கோ ஃப்ரெண்டுக்கோ கிடையாது, பிசாசுக்கு துணையா போறான். கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. இந்த 4 பாயிண்ட் கரெக்டா கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னா அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். அவன் கர்த்தரால் ஆசீர்வாதம், முதல்ல ஆசீர்வாதம், இரண்டாவது ரட்சிப்பு, மூணாவது தேவனால் நீதியையும் பெறுவான். நம்ம 4 காரியத்தை செக் பண்ணி பார்த்தால் நமக்கு 3 கிஃப்ட் ஆயத்தமா இருக்கு. ஆசீர்வாதம், ரட்சிப்பு, தேவ நீதி. தேவ நீதி நம்மளுடைய வாழ்க்கையில் வெளிப்படணும் அப்படின்னா முதல்ல நான் யாரு, என்கிட்ட என்ன மிஸ்டேக் இருக்கு, நான் எங்க வழி விளையிருக்கேன், என் கண்ணு என்ன பண்ணுது, என் கை என்ன செய்யுது, என் இருதயத்துல நான் எதை கொண்டு போய் வைக்கிறேன், என்ன ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறேன், இதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப முக்கியம். இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி. இப்போ நீங்க தேவனுடைய ஆலயத்திலே அவருடைய சமூகத்துக்கு போக போறீங்க. ஹல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை காலையில தேவனுடைய சமூகத்துக்கு நீங்க போறீங்க. நான் 6வது வசனம் பேசிட்டு இருக்கேன். இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி.
நான் தேவனுடைய சமூகத்துக்கு போகும்போது, ஐயோ என் கையில ஒரு குறை இருக்குப்பா, என் கையில ஒரு இரத்தக்கரை இருக்கு, என் இருதயத்திலே உமக்கு பிரியமில்லாமல் என்னுடைய வாழ்க்கை இருக்கே, நான் தேவையில்லாத ஒரு மாயை பின்பற்றிட்டேனே, கபடாய் ஆணையிட்டுட்டேனே, ஒரு பொய்யான வார்த்தைக்கு நான் துணை போயிட்டேனே அப்படின்னு சொல்லி ஒரு மனுஷன் உணர்ந்து, இல்ல இல்ல இதெல்லாம் என் வாழ்க்கையில இருக்கு, வேண்டாம் அப்படின்னு சொல்லி உதறிட்டு சுத்த இதயத்தோடு, என் கையை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, என் இதயத்தை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, என் கண்ணை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, நான் ஆலயத்துக்கு போறேன்ப்பா, தேவனுடைய சமூகத்துக்குள்ள நான் போறேன்ப்பா, உங்க பிள்ளையா நான் உங்க இடத்துக்குள்ள வரணும்ப்பா அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணியாச்சு அப்படின்னா, இன்று முதல் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி, அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளிலே தேவனுடைய சமூகத்துக்கு வந்து கொண்டிருக்காங்கப்பா. கர்த்தர் கொடுத்த ஒவ்வொரு வார்த்தைக்கா ஸ்தோத்திரம். தேவனுடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழணும்ப்பா. எங்களோட வாழ்க்கையில எங்கெல்லாம் குறைகள் இருக்கோ, குற்றங்கள் இருக்கோ, கர்த்தர் மன்னிங்க, பரிசுத்தப்படுத்தி எங்களை ஆலயத்தில் கொண்டு போங்கப்பா. பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தால் ஒவ்வொரு குடும்பத்தையும் முத்திரை போடுங்கப்பா. யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எந்தெந்த காரியத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போனாங்களோ அந்த எல்லா கிரியும் சுட்டெரிக்கப்படட்டாச்சா. எல்லா குடும்பத்தையுமே கர்த்தர் பரிசுத்தப்படுத்துங்கப்பா. கர்த்தர் பரிசுத்தப்படுத்துங்கப்பா. பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. உங்களோட ரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிங்கப்பா. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தால் கழுவப்படட்டும் அப்பா. அந்த நாளிலும் கர்த்தர் எங்களை ஆசீர்வதிங்கப்பா. உங்களுடைய பாதவில வந்து கொண்டிருக்கிறாங்கப்பா. உச்சிதமான கோதுமையினால் நிரப்பி திருப்தியா நிரப்பி ஆசிரியங்க. பிறந்த நாள் அப்பா, திருமண நாள் யாரெல்லாம் கொண்டாடுறாங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் 1000 தலைமுறைக்கு ஆசீர்வதிக்கிறாஜா. சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லாரையும் கர்த்தர் வேலை அடைத்து ஆசிரியங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ அந்த குடும்பத்தை அப்பத்தையும் தண்ணீர் ஆசிரியங்க. இந்த நாளிலும் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேலை அடைத்து ஆசிரியங்க. உங்க நாம மட்டுமே விடட்டும். எத்தனையோ குடும்பத்திலே ஆலயத்து போக முடியாத சூழ்நிலை இருக்குப்பா. அந்த குடும்பத்தை கர்த்தர் மீட்டெடுங்க. அந்த குடும்பங்கள் ரட்சிக்கப்படணும். அந்த குடும்பம் ஆலயத்துக்குள்ள நாட்டப்படணும். எல்லா தேச ஜனங்களையும் உங்களுடைய ஜீவன்கள் அர்ப்பணிக்கிறோம். சரீரத்துல பலவீனத்தோடு படுத்த படுக்கையில யாரெல்லாம் இருக்கிறாங்களோ கர்த்தருடைய கரம் பிள்ளைகளை தொடட்டுப்பா. பூரண சுகம் தாங்க, பூரண விடுதலை தாங்க, பூரண ஆரோக்கியம் தாங்க. ஒவ்வொரு குடும்பத்துக்கு கர்த்தர் தொடுங்கப்பா. கர்த்தர் தொடுங்க. உங்க பிள்ளையா கேட்கிறப்பா, கர்த்தர் தொடுங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் தொடுங்கப்பா. தொட்டு ஆசீர்வதிங்கப்பா. உங்க நாம மட்டுமே விடட்டுப்பா. உங்களுடைய பாதபில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்துகிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமருகே செலுத்திடுவோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாதாக. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 9422504351 என்ற நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். எனக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.